IPL தொடரின் 38வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுதோல்வி அடைந்துள்ளது. குறித்த போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 176 ஓட்டங்கள் எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர் சச்சின் ரவீந்திரா 5 ஓட்டங்களில் ஆட்டமிழக்க அறிமுக வீரரான ஆயுஷ் மாத்ரே அதிரடியாக ஆடி 15 பந்தில் 32 ஓட்டங்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஷேக் ரஷீத் 19 ஓட்டங்களில் வெளியேறினார். 4வது விக்கெட்டுக்கு இணை சேர்ந்து விளையாடிய ஜடேஜா, சிவம் துபே ஜோடி 79 ஓட்டங்கள் சேர்த்தனர். சிவம் துபே அரை சதம் கடந்து ஆட்டமிழக்க ஜடேஜா அரை சதம் கடந்து 53 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதனை அடுத்து 177 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் ரிகல்டன் 24 ஓட்டங்கள் ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரும் அரை சதம் கடந்தனர். இறுதியில் மும்பை இந்தியன்ஸ் 15.4 ஓவரில் 177 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மா 76 ஓட்டங்களும், சூரியகுமார் யாதவ் 68 ஓட்டங்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்த தொடரில் மும்பைக்கு கிடைத்த 4வது வெற்றியாகும். சென்னை அணியின் 6வது தோல்வி இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.